சுருக்கம் என்னவென்றால் அல் இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் 40 வருடம் முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையில் இருந்துவிட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு வந்து விடுகிறார்கள். நான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கொள்கையையே பின்பற்றி இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய மக்காலாத்துல் இஸ்லாமியின் என்ற நூலிலே அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்தை கொண்டு வந்துவிட்டு நான் இந்த கருத்துக்களைத்தான் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அஹ்லு சுன்னாக்கள் இமாம் அஷாரி அவர்கள் தோன்றுவதற்கு முதலே அஹ்லு சுன்னாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்நேரம் அஹ்லு சுன்னாக்களுக்கு எதிரான முஅத்தஸிலாவுடைய அந்த முகாமிலே இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் இதுக்கு அஹ்லு சுன்னாக்களுடைய முகாமுக்கு வந்து விடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அவர்கள் அல் இபானா என்ற நூலிலும், அடுத்தது அர் ரிசாலா இலா அஹ்லி ஸகர் என்ற அந்த நூலிலும் சலஃபுகளுடைய அந்த கொள்கையை வலியுறுத்துகிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா 7 வானங்களை கடந்துள்ள அரசின் மீதே இருக்கின்றான் என்ற கொள்கையை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏனைய சிபாத்துகளையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அல்லுமா என்ற அந்த கிதாபிலே சிஃபாத்துடைய விஷயங்களை பகுத்தறிவு ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். அதிலே குர்ஆன் ஹதீஸை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். எல்லாம் பகுத்தறிவு ரீதியாக இந்த சிஃபாத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டும் இந்த காரணம் இருக்க வேண்டிய தன்மை என்று சொல்வார்கள். ஆனால் சில அஷ்அரியாக்கள் லுமாலே அவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கிதாபை கொடுத்து அந்த இடத்தை காட்டுங்கள் என்றால் அவர்களால் காட்ட முடியாது. அது அவர்கள் தங்களுடைய இயலாமையை மறப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு நியாயங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், இமாம் அஷ்அரி அவர்களுடைய மாணவர்கள் 3 பேரை நாங்கள் சொன்னோம். இப்னு மஹதி அத்-தபரி, அடுத்ததாக இப்னு முஜாஹித், அடுத்ததாக அபுல் ஹசன் அல் பாஹிலி. இந்த 3 பேரையும் நாங்கள் சொன்ன இவர்கள் மாணவர்கள். இவர்களும் அதே கொள்கையில் தான். குறிப்பாக இப்னு மஹதி அத்-தபரி அவருக்கு முஷ்கிலுல் ஆயாத் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபிலே பாபு கௌலி தஆலா இஸ்தவா அல் அர்ஷ் அர் ரஹ்மானு இஸ்தவா அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற ஆயத்தை கொண்டு வந்து அந்த சலஃபுகளுடைய மேலே இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தி முஅத்தஸிலாக்களுக்கு, அதில் குறிப்பாக பல்கி என்று சொல்லக்கூடியவருக்கு இஸ்தவா என்பதற்கு ஆதிக்கம் செலுத்தினான், அடித்து கைப்பற்றினான் என்கிற கருத்தெல்லாம் தவறான என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த இப்னு முஜாஹிதுடைய மாணவராகிய அல் பாக்கில்லானி அவர்கள் தங்களுடைய தம்ஹீத் என்ற நூலிலே இந்த அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கின்றான் என்ற கொள்கையும் ஏனைய சிபாத்துகளையும் அதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த தஅவீல் செய்யக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய சிபாத்துகளுக்கு வழிந்துரை செய்யக்கூடிய பகுத்தறிவுக்கு ஏற்ற விவகாரம், அந்த பகுத்தறிவுன்னு சொன்னால் அது உண்மையான பகுத்தறிவு அல்ல. அது கிரேக்க தத்துவத்தில் சொல்லப்பட்ட அந்த பகுத்தறிவு, அது உண்மையிலே பகுத்தறிவா இல்லையா என்றால் அது இல்லை. ஆனால் அது இப்போ சொல்கிற நேரம் இல்லை. அதை நாங்கள் விரிவாக அல் ஃபத்வா அல் ஹமவி அல் குப்ரா என்ற அந்த கிதாபை ஷர்ஹ் பண்ணும்போது அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். எவ்வாறு இந்த அஷ்அரி மதுஹபிலே, அஷ்அரியாக்கள் மதுஹபிலே இந்த தஅவீல் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை தஅவீல், அதாவது வழிந்துரை செய்யக்கூடிய, அதுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கின்ற அந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் அவர்தான் அபூபக்கர் இப்னு ஃபூரக். இப்னு ஃபூரக் என்றும் சுருக்கமாக சொல்வார்கள். அவர் ஹிஜ்ரி 406ஆம் ஆண்டு அவர்கள் மரணிக்கின்றார்கள். இவர்கள் தான் இந்த அஷ்அரியா சிந்தனை கூடத்திலே அந்த இஸ்பாத் என்கின்ற அல்லாஹ்வுடைய சிபாத்தை தரிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த மசார், அந்த வழியில் இருந்து என்ன செய்கிறார், மசார் தஅவீல், அதுக்கு நாங்கள் பரிந்துரை கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிக்கு வருகின்றார்.
இவர் அப்படி மாறுவதற்கு என்ன காரணம் என்கிறது ஒரு கேள்வி. இவர் ஏன் அப்படி மாறணும்? அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது இவர்கள் இப்னு ஃபூரக் அவர்கள் இருந்த பகுதி ஹுராசான் பகுதி. நான் முந்தி சொன்ன பிரகாரம் ஈரானுடைய பகுதிகளில் உள்ளது. அப்போ அந்த பகுதியில் கர்ராமியாக்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. கர்ராமியாண்ட யார் என்றால் அவர்கள் அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்தை உள்ளவர்கள் தான். அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்ற கருத்தை உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் உள்ள சிக்கன் என்றால் அல்லாஹ்வுக்கு சடம் என்று சொல்லுவார்கள். இப்போ 2 கை இருக்கிறன்னு சொல்ல என்ன 2 கையும் சடம் என்று சொல்வார்கள். ஜிஸ்மியத்தை தஜ்சீம். இப்போ நாங்கள் அஹ்லு சுன்னாக்கள் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்குது, ஆனால் எவ்வாறு நாங்கள் விதம் கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்கள் கர்ராமியாக்கள் அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான், அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான் என்றால் அப்போ அவங்களோட வாதம் அவனுக்கு சடம் இருக்கத்தான் வேணும், எனவே அவன் சடம் உள்ளவன். இன்னலில்லாஹி ஜிஸ்மன், அல்லாஹ்வுக்கு சடம் இருக்கிறது என்று வாதிட்டார். அப்போ இவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தா, இப்போ மறுப்பு கொடுத்தாக்கள் யார் என்று சொன்னால் அஷாரியாக்கள். அந்த அஷாரியா முத்தகத்திமூன் இவர்களுக்கு மறுப்பு கொடுத்தார். அல்லாஹ் அரிசில தாண்டா பறிக்கிறான், ஆனால் அவன் என்னல்ல சடம் இல்லை என்று சொல்லி. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, அவர்கள் அந்த கர்ராமியாக்கள் சொல்றது இல்லை, அவசியம் மேலே இருக்கானண்டா சடமாகத்தான் இருக்கணும் என்று வாதித்தாங்க. அப்போ இவங்க பார்த்தாங்க, நாங்கள் இந்த நடந்த விவாதங்கள் இவங்களுக்கும் அந்த அஷாரியாக்களுக்கும் கர்ராமியாக்கள் நடந்த அந்த விவாதத்தில் ஏதோ கர்ராமியாக்கள் வெல்ற மாதிரி தான் நிற்குது. இந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்களோட பக்கம் தான், அரசர்கள் சில அரசர்களும் அவர்களுடைய கருத்தை தான் எடுத்திருந்தார்கள். அப்போ இவங்க யோசிச்சாங்க, இப்போ நாமளும் அல்லா அரசியல் இருக்கேன்னு சொல்ல போய்த்தானே அவன் சடம் என்று சொல்றதுக்கு நாங்களும் ஒரு லாசிம் உல் பையின் அல்லது லாசிம் கைருல் பையின் ஒரு வகையில் நாங்கள் உடன்பட வேண்டியிருக்குது. எனவே நாம் அல்லா அரசியல இல்லைங்கிறத சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்போ சிந்தனை மாற்றம். அப்போ அல்லா அரசின் மீது இல்லை என்ற கோட்பாட்டை இப்னு ஃபூரக் என்ன செய்கிறார், முன்வைக்கிறார். அதில் அவர் அபு இஸ்ஹாக் இஸ்ஃபராயினியுடைய தாக்கமும் அவரில் இருக்குது. ஏனென்றால் ஒரு விவாதத்துக்கு பிறகு அவருக்கு கடிதம் எழுதினோடனே அவர் பதில் எழுதுகிறார், அது அல்லாஹ் அந்த அரசு மீது இருந்து அது சடமாக தான் இருக்கும், சடம் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. அப்போ அது அபு இஸ்ஹாக் இஸ்ஃபராயினியுடைய ஒரு பின்னணியும் இங்கே இருக்குது. அப்போ இவர் இப்னு ஃபூரக் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் அரசு மீது இல்லை, தஅவீல் செய்யணும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வரார். இன்னொரு பிரச்சனையும் இவருக்கு இருக்குது. என்னன்னு சொன்னோன்னு, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நபி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், இப்போ மௌத்தானத்துக்கு பிறகு நபி அல்ல என்று ஒரு கருத்து அவர் சொன்னதாக சொல்கிறார்கள். அது என்ன அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க என்றால், அவங்க ஒரு வஸ்துவை ரெண்டாக பிரிக்காங்க. ஜௌஹராக இருக்கிறது, அரதாக இருக்கிறது. ஜௌஹர் என்றால் சுயமாக நிற்கக்கூடியது, அரத் என்றால் அந்த சுயமாக நிற்கிறதுல தங்கி இருக்கக்கூடியது. அது சுயமாக நிற்காது, இன்னொன்றுல தங்கி இருக்கும். உதாரணமாக நாங்கள் இந்த பெண் எடுத்துக்கொண்டு, இந்த பெண் நீல கலரில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பெண் நீல கலர் என்று சொன்னால், இந்த பெண் ஜௌஹர், அது தனியாக நிற்கிது, பெண்ணுங்களுக்கு தனியாக நிற்கிது. அப்போ அதில் உள்ள கலர் வந்துக்கிட்டு தனியாக எடுக்கல, தனியாக. அப்போ அது அரத், அந்த லோன் அரத் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த நுபுவத்துங்கிறதும் ஒரு நபி ஒரு ஆள் நுபுவத்தாக இருக்கிறது அரத் என்று சொல்கிறாங்க. சொல்லி அரத் லா யபுகா ஸமானைன், 2 காலத்தில் இருக்க முடியாது, ரெண்டு காலத்தில் இருக்கீங்க. அரது லா யபுகா ஸமானைன், 2 காலத்தில் இருக்கீங்க. அப்போ ஒரு நபி உயிரோடு இருக்கிறது ஒரு காலம், அடுத்தது மௌத்தானத்துக்கு பிறகு ஒரு காலம். அப்போ நபிங்கிற அந்த உடலில் அந்த நுபுவத்துங்கிறது அரது, அது தனியாக நிற்கக்கூடிய ஒன்று இல்லை. அவர் மௌத்தாகிட்டார் என்று சொன்னால் என்ன செஞ்சிடும், அது அவர் நபி இல்லாயிடும்.
அப்போ எப்படி இப்போ இப்னு ஃபூரக்குடி நாங்கள் ஒரு கொள்கையை சொல்றதாக இருந்தால் லைஸா அலல் அர்ஷி ரப்புன் வலா ஃபில் கப்ரி நபியும், அர்ஷில ரப்பும் இல்லை, கபூர்ல நபியும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. ஆனால் இப்னு சலாஹ் போன்றாங்களே சொல்கிறாங்க இல்லை அது அவங்க அப்படின்னு கபூரில் நபி இல்லைன்னு சொல்லலை, அது அவங்களுடைய எதிராக்கள் இல்சாம் பண்ணி நீங்கள் லாரதுலாய புக்கா சமானேன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ நம்மளோட நபி இல்லையா? அப்போ கான ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா வரும், இப்போ இருக்காங்களாண்டா இல்லைன்னு வரும். ரெண்டு ஒரு இல்சாம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு குதர்க்க கேள்வி வைக்கப்பட்ட உடனே அது சிலாக்களை ஏற்றுக்கொள்ளையோ அது மூலமாக வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இந்த மப்த இருக்குது. எந்த மப்த? லாரதுலாய புக்கா ஜமானே, அந்த வகையில் தான் இந்த சொன்னதாக வருது. அடுத்து இமாம் இப்னு ஹஸ்ம் அவங்க ஃபிஸல்ல சொல்கிறாங்க, அல் பாஜி, அபுல் வலீத் அல் பாஜி, ஒரு அஷரியாக்கள் பெரியார், அவர் எனக்கு சொன்னார் மஹ்மூத் இப்னு சுபுக்தீன் என்கிற ஒரு அரசர் இப்னு ஃபூரக்க இந்த சொல்லுக்காக வேண்டி, இப்போ நபி இல்லை என்று சொன்னதுக்காக வேண்டி நஞ்சு வச்சு கொண்டாரு என்று சொல்லி ஒரு இதை சொல்கிறார். அதாவது இப்னு ஹஸ்ம் சொல்கிறாரு, அவருக்கு பாஜி சொன்னேன், பாஜின்னு அபுல் வலீத் அல் பாஜி, அவர் மஷ்ரிக்கு போய் அந்தலுசில் உள்ளார், அவர் அந்தலுசில் மாறி போய் அங்கே அந்த மஷ்ரிக்கு போய் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்தார் எங்கள் அந்தலுசு. அப்போ அவர் சொன்னதாக சொல்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் இந்த அஷாரியா மதுஹபில் சொல்லப்படக்கூடிய இப்னு ஃபூரக் உருவாக்கின விஷயம் என்னன்னா ரெண்டு, என்ன ஒன்று அரசியல் அல்லாஹ் இல்லை, ரெண்டாவது கபூரில் நபி இல்லைங்கிறது. சரி, அப்போ இவர் யாரோட விவாதிச்சாருன்னா இப்னு ஃபூரக் இப்னுல் ஹைசம், அவர் தான் கர்ராமியால பெரியார். இப்னுல் ஹைசம் பிஸ்ஸாத் வழங்குதானே. இப்னுல் ஹைசமோட அவர் கர்ராமியா முஜஸ்ஸிம், அல்லாவுக்கு சடம் இருக்கிற சொல்ல அவர் ரெண்டு பேருக்குடைய எல்லாம் விவாதம் நடந்தது விளங்குதானே. அப்போ விவாதம் நடக்கிற டைம்னா இப்னுல் ஹைசம் சொன்னது, நீங்கள் அல்லாஹ் பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை என்று சொல்கிறீங்க, அப்படி சொன்னீங்கள் என்று சொன்னால் அது என்ன செய்யும், அது அல்லாவை இல்லைன்னு சொல்கிற மாதிரி. ஒரு பொருள் ஒன்றோட சேர்ந்திருக்கணும் அல்லது பிரிஞ்சிருக்கணும். இப்போ ரெண்டு வஸ்துக்கள் இருக்குது, அதாவது அல்லாஹ் என்கிற ஒரு ஷெய் இருக்குது, அல்லாஹ் அது உஜூத் முஸ்தகில் உள்ளது. அதே போன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சிருஷ்டி இருக்கிறது, அதுக்கும் உஜூத், அது ஹாதிஸ் தான் உஜூத். ஆனால் என்ன, அதுக்கும் உஜூத் முஸ்தகில் இருக்குது. அப்போ ரெண்டு மௌஜூதான இருந்தால் ஒன்று ரெண்டும் சேர்ந்திருக்கணும் அல்லது பிரிஞ்சிருக்கணும். இல்லை சேர்ந்தும் இல்லை அது பிரிஞ்சும் இல்லை என்று சொன்னால் அது என்ன, அது பதாகத்துல் உக்கூலுக்கும் முரணான விஷயம். ஆனால் அவங்க அப்படி சொல்றது பெரிய பகுத்தறிவுன்னு சொல்றாங்க, ஆனால் உண்மையில் அது பகுத்தறிவு அல்ல. அப்போ இப்னு ஃபூரக் என்ன செய்யறாரு, அப்போ என்ன எப்படி அப்போ அல்லாஹ் அர்ஷிலே இல்லை என்று அவன் லேசதாகிலான வலா ஹாரிஜவு லா முத்தஸ்லன் பிஹி வலா முன்ஃபஸ்லன் அன்ஹு லா ஃபௌக் வலா தஹ்த் என்று அந்த இதுகளை சொல்கிறோம். இதுக்குரிய பகுத்தறிவு ரீதியான மறுப்பை நாங்கள் இந்த சுபஹாத்துல் முன்கிரீன் லி ஃபௌக்கியத்தில்லாஹி தஆலா அர்ஷ் என்று தமிழில் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த இதை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், எடுத்து வாசித்து கொள்ளலாம். ஆனால் இப்னு ஃபூரக் ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்ற, ரெண்டு விஷயம் இருக்குது. தவில் தான் என்று தான் சொன்னார் அவர், ஆனால் சிலதுகளை தவில் செய்யலை. அதில் எதைனிங்கிறத மாமனாக்க அந்த ஸ்துதலி மாஹனத்து பிபி எதைய, அதாவது அல்லாஹ் தஆலா இப்லீஸை பார்த்து கேட்குறான், நீ நான் ரெண்டு கையாலையும் படைத்ததுக்கு நீ ஏன் சுஜூத் செய்யலை? அப்போ இதை வைத்து இப்னு ஃபூரக் சொல்றாரு, இதை தவில் செய்யலாது, இது அல்லாஹ்வுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், எதானிங்கிறது சிஃபத்து என்று தான் கொடுக்கணும், சிஃபா என்று தான் கொடுக்கணும், அதை தவில் செய்ய முடியாது என்று சொல்லி. ஏனென்றால் அப்படி அது குதுரத்தன்று அல்லது ஓரொரு நியமத்தன்று நாங்கள் அந்த அர்த்தம் கொடுக்க போனோம்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை இப்லீஸ் என்ன செய்வான், மாறி கேட்டிருப்பான், நீ அல்ல யார் அப்படி என்னையும் நீ என்ன உண்ட குதுரத்தாலும் உன்ன நியமத்தாலும் நான் படைச்சாய் என்று சொல்லி. அப்போ எனவே தவில் செய்ய இயலாது என்று சொல்லி இப்னு ஃபூரக் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது இன்னொன்று அவர்கள் எழுதின முக்கிய கிதாப் அது மத்பூ முஷ்கிலுல் ஹதீத் வ பயானு
அதில் ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து சிவாத்தில் வந்து ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து தாவில் செய்கிறார். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து தஃவீதுல் மானா உண்டு இல்லை. ஏனென்றா குர்ஆன் வந்துட்டு பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபிகளுடைய பாஷையில் தான் வந்திருக்குது. அதுக்கு ஒரு கட்டாயம் ஒரு கருத்து இருக்குது. அப்போ அந்த கருத்து நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த கருத்து இல்லை என்று சொல்றது நல்லமில்லை. அது கடுமையாக என்ன செய்யறாரு, அவருக்கு கொஞ்சம் சாடிட்டு போகிறார். அப்போ எனவே அவருடைய தஃவீதுல் மானா, அதாவது இஸ்தவாண்டு வரக்குள்ள அதுக்கு கருத்து சொல்லாமல் வெறுமனே வாயால முடிஞ்சிட்டு போகிறது ஒன்று இல்லை. கருத்து கொடுக்கறது ஏதோ ஒரு கருத்தை கொடுத்தாகும் அவர்கிட்ட. அந்த கருத்து இல்லாமல் அது சும்மா வாயால முடிகிறது செய்யறதுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. இப்னு ஃபூரக்குடைய மாணவர்கள் தான் 2 பேர், இமாம் பைஹக்கியும் அல் இமாம் அல் அபுல் காசிம் அல் குஷைரி. 2 பேரும் இப்னு ஃபூரக்குடைய மாணவர்கள். இமாம் பைஹக்கி வந்து ஒரு முஹத்திஸ், அஸ்லன் அடிப்படையில் அவர் ஒரு முஹத்திஸ். இமாம் ஷாஃபி இமாமுடைய கருத்துக்களுக்கு ஆதரவான ஹதீதுகளை தண்ட கிதாபு சுனனுல் கபீர், அப்புறம் சுனனு சகீர், மாரிபத்து சுனன் வல் ஆதார் என்ற 3 நூல்லையும் ஷாஃபி இமாமுடைய மதுஹபுக்கு சார்பான ஹதீதுகளை கொண்டு வந்து பெரும்பாலான இடங்களில் திஃபா பண்ணி அதுதான் சரி காண்றார். சில இடங்களில் முரண்படுவார். இனி அது போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அகீதா ரீதியில் இமாம் பைஹக்கி என்ன செய்கிறாங்க என்று ஒன்று இப்னு ஃபூரக்குடைய தாக்கத்தை பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய கிதாபுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் இமாம் பைஹக்கி எழுதிக்கிறாங்க. அதில் அவர் இஸ்னாதாக கொண்டு வந்து வார விஷயங்கள் அது அது சனதுடைய ஆய்வு பிரகாரம் சஹீஹா இருக்கும், ஹசனா இருக்கும். அது இல்லாமல் அந்த கிதாபில் அவர் சொல்கிற கருத்துக்கள், இப்னு ஃபூரக்குடைய கருத்துக்கள், முத்தகல்லிமீன்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லி அந்த சலஃபருடைய மன்ஹஜுக்கு முரணான கொண்டு வர விஷயங்களும் எடுக்கக்கூடாது. ஏன்னா பைஹக்கி யார்கிட்ட எடுத்திக்கார், இப்னு ஃபூரக்கிட்ட எடுத்திக்கார். அதே போன்ற அபுல் காசிம் அல் குஷைரி தானே, அவரும் ஒரு சூஃபிசம், ஒரு சூஃபித்துவத்தில் உள்ளார். அவர் ரிசாலா என்ற கிதாப் எழுதியிருக்கிறாரு. அவரும் இப்னு ஃபூரக்குடைய தாக்கத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு வழியை எடுத்திருக்கிறார், அது தசவுஃப், ஆத்மீகம் என்ற வகையில் அந்த ரிசாலா என்ற கிதாபுக்கு போட்டிருக்கிறார். அதில் சிலர்கள் அதில் குர்ஆன் சொன்னா படித்திருக்கிறாரு. ஆனால் அதுலேயும் சில விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது ஒரு நேரத்தில் பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சரி, அப்போ இதுதான் அந்த இப்னு ஃபூரக் என்பவர் தான் என்ன செய்கிறார், முதலாக இந்த அஷாரிய சிந்தனையில் ஒரு பாரிய பின்னடைவை என்ன செய்கிறார், கொண்டு வரார். அடுத்ததாக அஷ்அரி மதுஹபுல தோன்றவர் தான் அல் ஜுவைனி, இமாமுல் ஹரமைன் என்று அழைக்கப்படக்கூடிய அல் ஜுவைனி என்பவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த இப்னு ஃபூரக்கையும் மிஞ்சி என்ன செய்கிறார், எல்லாத்தையும் தாவீல் என்கிற நிலைப்பாட்டுக்கு வரார். எல்லாம் தாவீல் செய்யப்பட வேண்டியது என்கிற நிலைப்பாட்டுக்கு வரார். அதில் எதைனி எல்லாம், இப்போ அவர் இப்னு ஃபூரக் எதைனே தாவீல் செய்யலை, அதையெல்லாம் தாவீல் செய்யணும் முழுதையும். அல்லாஹ் ஃபௌகியத்தில் அல்லாஹ் அரசியலைக்கான அதையும் அந்த நுசூஸ்களையும் நாங்கள் தாவீல் செய்யும் நிலைப்பாட்டை கொண்டு வரோம். அது என்ன அல் இர்ஷாதோட ஒரு கிதாபு இருக்குது, அது பிரிண்ட் பண்ணப்பட்ட கிதாபு. கதீமன் நான் நினைக்கிறேன் மக்தபத்துல் ஹாஞ்சியா அப்படின்னு நினைக்கிறாங்க, அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா. அந்த கிதாபில் வந்து அவர் தஅவீலை முற்றுமுழுதாக ஆதரிக்கிறார். பிறகு என்ன செய்கிறார் என்றால் அல் அகீதா நிலாமியா என்ற கிதாபில் தஅவீல் செய்கிறது ஹராம்ங்கிற முடிவுக்கு வர்றார். அப்போ நேரப்பட தஅவீலை செஞ்சு அதுக்குரிய கிதாபெல்லாம் எழுதிட்டு அல் இர்ஷாத் உஸூலுத்தீன் எழுதி போட்டு இப்போ அவர் சொல்கிறார் அகீதா நிலாமியாவில் தஅவீல் வந்துட்டு ஹராம். குர்ஆன் சுன்னால வந்த சிவாத்துகளுக்கு வலிந்துரை கொடுத்து ஒரு அர்த்தம் கொடுக்கிறது ஹராம். ஏனென்று காரணம் சொல்லும் பொழுது அது தஅவீல் செய்கிறது கட்டாயமாக இருந்தால் தஅவீல் செய்தல் ரசூலுல்லாஹ் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்து
கொடுத்திருப்பாங்க, சஹாபாக்கள் தாபியங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்படி இப்படி குர்ஆன்லாம் ஹதீஸ்லாம் வருது, அது தஜ்சீம் என்று வரக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும், தஸ்பீஹ் என்று வரக்குள்ள அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கணும் என்று அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வும் கற்றுக் கொடுக்கல, சலஃபுகளும் என்ன செய்யலை, அப்படி செய்யலை. அப்போ எனவே இது ஹராம் பாத்தில் என்று சொல்லி போட்டு எதுக்கு போறாருன்றா தஃவீதுக்கு போறாச்சு. நம்ம நாட்டில் சொல்கிற மாதிரி என்னத்தில் சட்டியில் இருந்து வாங்கி நெருப்பு கவுழ்ந்தீங்க விளங்குதானே. அதாவது தவீலங்கிறது வழிகேடு, ஆனால் தஃவீதுங்கிறது அதை விட வழிகேடு நினைச்சோம். ஆனால் அவர் சொல்கிறாரு தவீல் வந்து என்ன இல்லை, ஹராம் ஹராம் தானே ஹராம், ஆனால் என்ன தஃவீத் தான் சரி. எனவே தஃவீத் அந்த என்ன, அவர் தஃவீதுல் மானா, தஃவீதுல் மானா என்று சொன்னால் ஒரு இஸ்தவான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவான் வந்தால் அர் ரஹ்மான் அல்லாஹ் அலல் அர்ஷி அரிசி மேலே இஸ்திவாவா இருக்கிறான். தமிழில் மொழிபெயர்ப்பு அப்படிதான் வழங்குதானே இஸ்தவா. அதுக்கு எந்த அது சொல்ல மட்டும், இந்த சொல்ல அல்லாஹ் சொன்னதுங்கிறது மட்டும்தான் நம்புறது. அதுக்குரிய கருத்தை நாம கொடுக்குறோம். அப்போ கருத்து யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். என்று சொல்லிவிடும். அப்போ எப்படி என்று சொன்னால் அந்த அந்த குர்ஆனில் இஸ்தவாவை வாயால் மொழியவனும் இந்த மூளைக்கும் போகக்கூடாது, உள்ளத்துக்கும் போகக்கூடாது. உள்ளத்தில் போகிறேன்னா அது சொல்ல மட்டும் நம்பும், சொல்ல மட்டும் நம்ம, அதுக்கு எந்த கருத்துமே கொடுக்கக்கூடாது. அது சொல்ல தஃவீதுல் மானா. ஆனால் நாங்கள் பார்த்தோம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தஃவீதுல் கைஃப, வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வமா யஅலமு ஹகீகத்தஹு இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த இதனுடைய யதார்த்தம் தெரியும், கருத்துங்கிறது தெரியும். அல் இஸ்திவாவு மாலூம், இமாம் மாலிக் சொன்னமாய் மாலூமுன் ஃபில் லுகா, லுகாவில் எங்களுக்கு தெரியும் தானே. அது அரபு பாஷை மூலமாக அது கருத்தை வழங்கும். எனவே அப்படி சொல்றது வந்து அல்லாஹ் தஆலா ஊமை பாஷை பேசினான், ஒரு சொல்லுக்கு கருத்து இல்லாமல் எங்களுக்கு சொன்னான் என்றால், இப்போ அல்லாஹ் தஆலா முத்தகல்லிம், நாங்கள் முகாத்தபு, அப்போ நாங்கள் விளங்குற மாதிரி தானே பேசுவோம். அப்போ அப்படி பேசாமல் பேசினா அப்போ ஊமை பாஷை பேசினான்னு வந்து அப்போ அது ஒரு குர்ஆனை கொச்சப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த தஃவீதுல் மானா. இந்த அடிப்படையில் தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய சிங்கள மொழிபெயர்ப்பு, குர்ஆன் சிங்கள மொழிபெயர்ப்பு அமைந்திருக்கிறது. அதாவது இந்த இந்த இப்படி சிவாத்துகள் வரக்குள்ள அதுக்கு எந்த கருத்தும் கொடுக்காம கீழே குறியீடு விட்டு அதுக்கு கருத்து இல்லைன்னு போட்டுருக்கு. அப்போ இது வெளியான டைமுக்கு நிறைய பேர் அதை நெஞ்சாங்க, அதை நிறைய பேர் கண்டித்தாங்க. இது வந்துக்கிட்டு என்ன ஒரு ஒரு வழிகட்ட போக்கு இந்த தர்ஜமாவில் கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஜம்மியாவுடைய தலைவர் நான் மீள்பரிசீலனை செய்வேன் என்ற ஒரு இதை சொல்லிட்டு புறவணிஞ்சிட்டாருன்றோன்னு இந்த இலங்கையில் நடந்த அசம்பாவிதங்கள் நேரத்தில் அந்த மொழிபெயர்ப்பு அப்படியோ திருப்பி என்ன மொழிபெயர்த்து அதை வழியாக விட்டுட்டார். ஏன்னா அது அதிகமாக சிங்களம் பேசுகிறாக்கள் வந்துட்டு முஸ்லீம்களில் ஒரு பகுதியினர் பேசுகிறாங்க, கொழும்புல இருக்கிற சில ஆக்கள். இதெல்லாம் அந்நிய மதத்தாக்களுக்கு நெஞ்சிச்சு, சிங்களம் பேசுகிற பிற மதத்தாக்களுக்கு கொடுபட்டுச்சு. இப்போ அவங்க பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ஒரு மோசமான ஒரு மோசமான நம்பிக்கையை உருவாக்குற வேலையாக பேச்சு. என்னடாப்பா இது அவங்க அல்லாஹ் தஆலா வேதத்தை அனுப்பினு சொன்னால் இதுக்கு மீனிங் இல்லைங்கிறாங்களே, இவனுக்கு மூளை இருக்கான்னு சொல்லி ஆமாம் பிரமாதாக்கள் யோசிப்பாங்க. என்ற பிரமாதாக்கள் பகுத்தறிவாக யோசிக்கிறது கூட உனேஜோ. அப்போ அவனி செய்வான், யோசிச்சு பார்ப்பான், இது என்னது ஒரு வேதம் ஒன்று வந்திருக்குது, அது அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான், அந்த தன்னை பற்றி பேசக்குள்ள நான் அல்லாஹ் நொடி போடுறான். அப்படி நொடி போடல அல்லாஹ், என்னடா அல்லாஹ்ங்கிற மறைமுகமான ஒரு கைப்ப, அது எங்களோட மனிதனார சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்போ அதை தான் யாருங்கிறது அந்த கடவுள் தான், அந்த இறைவன் தான், அந்த அல்லாஹ் தான் சொல்லணும். அப்போ அந்த அல்லாஹ் சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்லுக்கு கருத்து இல்லை, அதுக்கு எங்களுக்கு கருத்து இல்லை, எங்களுக்கு கருத்து சொல்லி வைக்கல, அது அவன்கிட்ட அந்த கருத்து இருக்கு, அவன்கிட்ட இருக்கின்ற எப்படி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பேசக்குள்ள ஒரு சொல்ல சொல்கிறேன், அதுக்கு என்ன மீனிங், அது என்னோட மீனிங் இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை அந்த மீனிங் என்ன பேசலுமா, அது பேச்சா வராது. அப்போ பிலிசானின் அரபியின் முபியின், திட்டத்தெளிவான அரபு பாஷையில் குர்ஆன் வந்திருக்கு, அதில் நொடி கிடையாது. அப்போ எனவே தான் தஃவீதுல் மானா என்கிறது தவீலை விட வழிகட்டும். ஏன்னா தவீல் செய்கிறது வழிகேடு தான், ஆனால் ஏதோ அர்த்தத்தை கொடுக்குறானே குர்ஆனுக்கு, ஹதீஸுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ எனவே அது கொஞ்சம் வழிகேட்டில் புரிஞ்சுது. ஆனால் தஃவீதுல் மானாங்கிறது அதை விட வழிகேட்டில் கூடியது. அப்போ என்ன செய்கிறாரு,
அடுத்ததாக ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது ஜுவைனி அவர்களுக்கு. அவர் சபையில் ஒருவர் விழுந்து சொல்கிறார், ஒரு ஹமதானி என்கிறார், ஹமதான் தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் ஒழுங்கி சொல்கிறாரு, நீங்கள் இப்போ அல்லா வழியையும் இல்லை உள்ளேக்கும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லக்குள்ள என்ன மீறி என்ற கை மேலே தான் போகுது, அங்கே எங்கள் எண்ணம் எல்லாம் நப்செல்லாம் மேலே தான் போகுது, இதை எப்படி தடுக்கிறது, இதை தடுக்க இயலுமா நான் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ கேள்வியை கேட்டோன்னு அவருக்கு பதில் ஹையரணி அல் ஹமதானி, ஹையரணி அல் ஹமதானி, ஹையரணி அல் ஹமதானி என்று சொல்லி ஹமதானி என்னை தடுமாற வைத்து விட்டார் என்று சொன்னோம். அதுக்கு பிறகுதான் இந்த அக்கீத நிலாமியா வருதுன்னு தெரியாது, தவீலிருந்து செய்கிற தஃபீதுக்கு வராங்க, அதுவும் பிரச்சனைக்குரிய விடயம். எனவே ஜுவைனி அவர்கள் நிலைப்பாடு ஆரம்பத்திலே தவில் செய்ய வேண்டும் என்றவர் பிறகு தஃபீதுக்கு வருகின்றார். ஜுவைனியுடைய போக்கை கையாளுகிறார் அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள். என்ன செய்கிறார்கள், அவருடைய மாணவர், ஜுவைனியுடைய மாணவர். இப்போ ஜுவைனி மரணித்தது 478 ஹிஜ்ரியில், அடுத்தது கசாலி அவர்கள் மரணித்தது 505. அப்போ அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹியாமுத்தீன் எழுதினவர், அவர் என்ன செய்கிறார், தன் உஸ்தாதுடைய கருத்தை பரப்புகிறார். எந்த தவீலையும் தஃபீலையும் ரெண்டே ஒரே நேரத்தை. ஆனால் அவர் ஷேக் வந்து தவீலை உட்படு தஃபீல் எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சார் என்றால் ரெண்டையுமே என்ன செய்கிறார், தவீல் வைன்ன தஃபீல் என்று சொல்லி ரெண்டையும் இணைச்சு கொண்டு போகிறார். அப்போ அவர் ஷேக் வந்து ஒன்றை தான் சொன்னார், தஃபீல் மட்டும், தஃபீல் மானம், தவீலை ஹராமாக்கிட்டார். மாணவன் வந்து என்ன செய்கிறார் என்றால் ரெண்டையும் என்ன ஒன்றா கொண்டு போகிறார். எப்படி சொல்றாரு, இம்மத் தவீல் வைமத் தஃபீல். இது ஒரு ஷிஆரா பேத்து, ஒரு ஸ்லோகமா பேத்து, இது புறவார எல்லாருக்கும் இம்மத் தவீல் வைமத் தஃபீல், து அவ்வல் அவு துஃபவ்வல் என்று சொல்லி நிலமா பின்னுக்கு மாறிட்டார். கசாலி அவர்களை எடுத்துக்கொண்டால் இவர் ஜுவைனியுடைய மாணவர். அதுக்கு பிறகு பக்தாதில் உள்ள அல் மதரசன் நிலாமியா என்கிற ஒரு மதரசாவில் விரிவுரையாளராக கடமையாற்றுகிறார். மதரசன் நிலாமியாங்கிறது நிலாமுல் முல்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் என்ன உருவாக்குன. அவர் இந்த பேரில் நிறைய மதரசாக்கள் நிறைய இடங்களில் கட்டியிருக்காங்க. மதரசா நிலாமியா, நைசாபூர்லையும் மதரசா நிலாமியான்னு ஒரு பேர் தான் எல்லா இடத்தையும் ஒவ்வொரு நகரங்களில் இருக்கும். அப்போ அவர் வந்துக்கிட்டு மிதல் முலூக்கு சலாஜிக்கா, சல்ஜூக்கில் உள்ள, அதாவது தமிழில் சொல்லுவாங்க செல்யூக் பேரரசன் சொல்லி, அந்த முடுக்குகளை சேர்ந்தார்கள் தான் அந்த நிலாமுல் முல்குங்கிறவர். அவங்க வந்து அடிப்படையில் ஈரான், டர்க்கியில் அசலில் உள்ளார்கள், அரபிகள் அல்ல. அந்த ஆட்சி அமைச்சார்கள் வந்து அஸ்லன் அத்ராக் வைரானியூர் உனக்கு தானே அவங்கள அந்த ஆட்சி அந்நேரம் என்ன சலாஜிக்காக்களுக்கு என்ன இருந்து வந்தது. அப்போ இவர் அந்த மதரசாவில் தான் அவர் ஒரு ஃபக்கீ ஷாஃபி மதரபில் கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. இமாம் நவவியுடைய கிதாபுகள், ராஃபியாவுடைய கிதாபுகள் வருவதற்கு தோன்றுவதற்கு முதல் அபு ஹாமித் கசாலியுடைய கிதாபு தான் ஷாஃபி மத புகாராக்கள் என பாவித்து கொண்டிருந்தாங்க. அல் வஜீஸ், அல் வசீத் போன்ற நூல்கள் அவரால் என எழுதப்பட்ட நூல்கள். அந்த கிதாபத்தை ஷாஃபி மத புகாராக்கள் பாவித்து கொண்டு இருந்தாங்க. கசாலியை பொறுத்தளவில் இப்போ அவர் ஃபக்கீ அஷ்அரி, ஃபிக்ஹில் ஷாஃபிஈ, அகீதாவில் அஷ்அரி. பிறகு என்ன செய்கிறார், ரெண்டையுமே என்ன சேர்க்கிறார், என்ன திருப்பி சூஃபி ஆகிறார். அப்போ கசாலி எங்கவருடைய ஒரு ரெண்டு பகுதி, ஒரு பகுதி அவர் ஃபக்கீ ஷாஃபிஈ முத்தகல்லிம் அஷ்அரி, அகீதாவில் அஷ்அரியா கோட்பாட்டை உள்ளார். அடுத்தது சூஃபிசம், சூஃபியா கொள்கையை உள்ளவர். இதுக்கு முதல் முத்தகல்லிம் அஷ்அரியா மதுஹபில் சூஃபித்துவத்தை யாரும் தலைவிரிக்கல. எனவே இது ஒரு ஹால ஜதீதா, இது ஒரு புதிய ஒரு நிலைப்பாடு. அதாவது அஷ்அரியாக்கள் மத்தியில் முதலாக ஒருவர் தான் அஷ்அரி என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் சூஃபித்துவத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு அறிஞராக இவர் வருகிறார். அப்போ அதனால தான் இஹ்யா உலூமுத்தீன்ங்கிற அந்த நூலை எழுதுகிறார்.
அவருடைய வாழ்க்கை வரலாறையே அவர்கிட்ட ஏன் சூபித்துவத்துக்கு போனாருங்கிறதுக்குரிய வரலாற்றை நான் என்ன அபு ஹாமித் அல் கசாலி அத்வாருல் ஃபிக்ரிய கசாலியும் அவருடைய சிந்தனை பரிமாணங்களும் என்ற அந்த தமிழ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வார ஹஜ்ஜிமல்ல வெளியிடப்படலாம். அது எழுதி மிச்சங்காலமாகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் வெளியிடவும் என்று விரும்புகிறோம். யஸ்ஸரல்லாஹு உமூர். அந்த அப்போ கசாலி அவர்களுடைய ஒரு பகுதி அவர் சூஃபியாக இருந்தது. இதை அஷாரியாக்கள் கண்டித்தார். அதாவது அந்த காலத்தில் இருக்கிற அஷாரியாக்கள் இதை கண்டித்தார்கள். அப்போ அஷாரியா சிந்தனை கூடத்தை சேர்ந்தவர்களே என்ன செஞ்சார்கள்? இஹ்யா உலுமுத்தீனை கண்டித்தார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் அல் இமாம் மாசரி அவரோட அஷாரி மதுஹபை சேர்ந்தார். அவர் இந்த கிதாபைக்கு எதிராக ஒரு ஃபத்வா ஒன்று எழுதினார். அதே போன்று துர்தூஷி இமாம் துர்தூஷி அவர் மாலிக் மதுஹபை சேர்ந்தார். அந்த காலத்தில், அதாவது அபு ஹாமித் அல் கசாலியுடைய காலத்தில் இருக்கிறார்கள். அவரும் ஒரு அஷாரி. அடுத்ததாக அபூபக்கர் இப்னுல் அரபி, அந்த அஹ்காமுல் குர்ஆன் எழுதின, ஆறுதத்துல் அஹ்வதி போன்ற நூல்களை எழுதின அபூபக்கர் இப்னு அரபி, அந்த சூஃபி அல்ல, இவர் மாலிக். அப்போ மாலிக் மதுஹபை சேர்ந்த 3 பேர் அவங்க அஷாரியாக்கள். அவங்க நெஞ்சாங்கள்ன்ற இந்த இஹ்யா உலுமுத்தீன் இந்த இதை இந்த தசௌஃபை நோக்கி இவர் கசாலி அவர்கள் போனதை விமர்சிக்கிறாங்க. அபூபக்கர் இப்னு அரபி அவங்களோட அல் அவாசிம் மினல் கவாசிம் என்கிற அந்த நூலில் எழுதும் பொழுது ஷேகுனா அவரை படித்தவர், எங்களோட ஷேகுனா நல்லா இருந்தாங்க, ஆனால் இந்த சூபித்துவம் என்கிற இருட்டுக்கு பெய்த்தாங்கன்னு சொல்லி மிகவும் கவலைப்பட்டு எழுதுகிறாங்க. அப்போ என்ன செஞ்சதுன்னா, அப்போ நேரம் கொஞ்சம் அப்போ அந்த அஷாரியாக்காராக்கள் அந்த இஹ்யா உலுமுத்தீனுக்கு எதிரான நிலைப்பாடு என்ன செய்யுது, அந்நேரம் ஆக்களை கொஞ்சம் சூபித்துவம் பக்கம் போகாமல் என்ன செய்யுது, கொஞ்சம் தடுக்கு. பிறகு ஒரு காலத்தில் என்ன செய்யுது, அது சூபித்துவமும் அஷாரி சிந்தனையும் உண்டாக்கலக்கு நாங்கள் பிறகு பார்ப்போம். இதன் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அஷாரியாக்கள் கடும் போக்க கையாளுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் இஹ்யா உலுமுத்தீன் பிரதி அங்கே அந்த மக்ரிபு பக்கம் அந்தலுஸ் பக்கம் வந்த உடனே அதை எரிக்கை சொல்லி இப்னு தாஷிஃபீன் என்கிற மலிக்கு சொல்லி அந்த பிரதியெல்லாம் சேர்த்து பற்ற வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த நூலையில் விஷயங்களை அவங்க ஃபத்வாவில் எழுதிக்கிறாங்க. நான் என்ன எழுதுகிறேன், கசாலியை பற்றி எழுதின புத்தகத்தில் அந்த ஃபத்வாக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளலாம். இவ்வாறாக இந்த அஷாரி மதுஹபை வேறு என்ன செய்கிறார் கசாலி, அந்த 2 இம்மத் தஅவீல் வைம்மத் தஃவீத் என்று என்ன செய்கிறார் சொல்லி, பிறகு அவர் மரணிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முதல் ஒரு கிதாப் எழுதுகிறார். இல்ஜாமுல் அவாம் அன் இல்மில் கலாம் என்ற ஒரு கிதாப் எழுதுகிறார். அப்போ இதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்றால், நான் அந்த ஒருத்தர் சொல்கிறதுக்கான சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்றால், தஃவீதுல் மானா தான் சலஃபுகளுடைய கொள்கை. தஃவீதுல் மானா என்றால் வறுமையினே அந்த சொல்லை மட்டும், அல் ஈமானு பில் அல்ஃபாதுல் முஜர்ரதா மினல் மானா, அதுக்கு ஒரு கருத்தொன்றும் கொடுக்காம சொல்ல மட்டும் நம்பி வாயார மொழிகிறது என்கிறது தான் சலஃபுகளுடைய கொள்கை. அது தஃவீல் பண்ணணும். தஅவீல் அப்போ இவர் முந்திய கிதாபுகளில் இஹ்யா உலுமுத்தீனில் ஒரு முகத்திமா ஒன்று கவாயிதுல் அகாயிதுன்னு சொல்லி, கவாயிதுல் அகாயிதுன்னு, அதே போல் அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத் என்ற கிதாபுன்னா இருக்குது. அப்போ அந்த கிதாபு எல்லாம் தாவீல் செய்யணுங்கிறத அவர் சொல்லிட்டு இதில் சொல்கிறாரு, தாவீல் அவுலியாக்களுக்கு மட்டும்தான் செய்யணும் தாவீல், மற்ற பொதுமக்களுக்கு தாவீல் செய்யலாது. அப்போ இந்த பொதுமக்கள் அவர் சொல்கிற யாருண்டா முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், ஃபகீஹ், லுகவி, நஹ்வி எல்லாரையும் குறிக்கும். இவங்களுக்கெல்லாம் தாவீல் செய்ய இயலாது, அவுலியாக்களுக்கு மட்டும் தாவீல் செய்யணும். அதாவது சூஃபிசவாதிகளுக்கு மட்டும். அப்போ சூஃபிசவாதிகள் தாவீல் என்ன, வஹ்தத்துல் வஜூத், அத்வைத கொள்கை. அப்போ அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அதிலேயும் ஒரு சொல்கிறார், ஹதரல் இலாஹி அவர் இருக்கிறது பொழுதும் அல்லாஹ்வைத்தான் சேரும் என்று சொல்லி தானே. அது
பிறகு பார்ப்போம். அப்போ இந்த கிதாபில் அப்படி சொல்கிறார். ஆனால் இதற்கு முதல் எழுதின கிதாப் அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத் என்று ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டுக்கும் அந்த சிவாத்தோட மற்ற விஷயங்கள்லாம் அஷாரியா கோட்பாடு தாவீல் செய்யணுங்கிற நிலைப்பாட்டை தான் என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். இந்த அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத் தான் ஜாமியத்துல் அஸ்ஹரில் குல்லியத் உஸூலுத்தீனில் கிஸ்முல் அகீதா வல் ஃபல்சஃபாவில் அகீதாவும் ஃபெலோசஃபி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கிதாபை படிப்பிக்கலாம். அது அஸ்ஹரில் படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அது அந்த கிதாபை விளங்குறதில்லை. ஏதாவது ஃபிலோசஃபியோட கலந்த கிதாபு தானே, அது எல்லாருக்கும் விளங்காது. அது ஆரம்பத்தில் முஸ்தலஹாத்துகள் அது என்று சொல்லி என்ன செய்யணும், அது விளங்கணும். அது அந்த எகிப்தியர்களுக்கும் விளங்குறதில்ல, அடுத்தது அஜமியருக்கும் இம்பாபியாவில் விளங்குறதில்ல. அதில் படித்தா கொண்டு மட்டும் 1-2 பேர் விளங்கிட்டு போவாங்க. அதில் என்ன இருக்கிறது, பெரும்பாலானவர்கள் விளங்குறத பாடமாக்கி பரீட்சை எழுதிட்டு வருவாங்க. இப்போ அதை தான் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த அந்த அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத் என்ற நூலை அங்கே படிப்பிக்கலாம். ஆனால் இப்போ இதில் கசாலி வலியுறுத்துறது அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாதில் அவர் சொல்கிற அந்த விஷயத்தை அவர் இங்கே வந்து சொல்கிறாரு. இல்லை தவில் அவுலியாக்கள் அப்போ அந்த முழுமையாக அந்த சூஃபித்துவத்துக்கு மாறிடுறாங்க. மௌத்தாரத்துக்கு 15 நாளைக்கு முதல் நாங்கள் ஒரு ஆச்சரியம்ன்றது அவர் நிறையா பகதாதுலாம் இருந்தவர். அப்புறம் அப்படியோ பைத்துல் மக்திஸுக்கு போய் அப்புறம் அப்படியோ நான் நினைக்கிறேன் ஹஜ்ஜி செஞ்சுட்டு அல்லது ஹஜ்ஜி செய்யலையா ஞாபகம் இல்லை, அப்படியோ என்ன செய்கிறார் அவர் ஊருக்கு என்ன செய்கிறார் தூசுக்கு வந்து அங்கே ஒரு ஆச்சிரமத்தை கட்டி அப்போ அங்கே என்ன செய்கிறாரு பள்ளியை கட்டல ஆச்சிரமம் உழைச்ச ஒன்றை கட்டி அதில் என்ன செய்கிறார், அதில் தியானத்தில் இருந்து கொண்டு அவர் சூபித்துவத்தை படித்து கொண்டு இருக்கார். அப்போ இவர் ஊடாகத்தான் என்ன செய்யுது, முதலாவதாக அந்த தவீலங்கிறத ஜுவைனி ஆரம்பித்து அதை ஜுவைனி கை விட்டுட்டாரு ஹராமண்டு. இப்போ இவர் அந்த தவீலை எடுத்து எழுதின கிதாபு தான் இக்திசாது ஃபில் இஅ்திகாத். பிறகு என்ன செய்கிறாரு, அது தஃவீதுக்கு போகிறாரு, தஃவீதுல் மானாவுக்கும். அது தஃவீதுல் மானா தான் மதுஹபு ஸலஃப்னு சொல்கிறார். முதலாவது மதுஹபு ஸலஃப் சஹாபாக்கள் தாபீன்கிற ஒரு கருத்து என்னன்னு சொல்கிறாங்க, குறைஞ்சது இல்முல் ஹதீதுல் அறிவிக்கும் ஜுவைனிக்கும் அடுத்தது கசாலிக்கும் அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. ஜுவைனி கூட சில 2-3 ஹதீஸை கொண்டு வருவார், அதையும் தவறாக தான் கொண்டு வருவார், அசல் ஃபஸ் இல்லாமல் ஹதீஸை கொண்டு வருவார். இவர் கசாலியும் வந்து சஹீஹும் தெரியாது, தஈஃபும் தெரியாது. ஆனால் கடைசி காலத்தில் வந்து அவர் தூசில் இருக்கிற நேரத்தில் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருந்தார். அவர்கிட்ட புகாரியை படிக்கிறார். அது கடைசி கட்டத்தில் புகாரியை என்ன செய்கிறார், அவர்கிட்ட வாசிக்கிறார். கரா அலைஹில் புகாரி. இப்போ வாசிக்க வேண்டிய கிதாப் இது. அகீதாவுக்கு ஃபிக்ஹுக்கு தேவையானது புகாரி தான். உனக்கு ஆனவர் எப்போ வாசிக்காருன்ற சொன்னால் மூத்தாரது கொஞ்சம் நாளைக்கு போது அது ஒரு வீட்டுக்கு ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் வீட்டில் அவர் வீட்டில் வந்து தங்கினார். கிட்டத்தட்ட நினைக்க ஒரு 15 நாள் தங்கியிருக்கார் கூட. இப்போ அந்த நேரத்துக்கு என்ன செஞ்சார், அந்த கிதாபை பார்க்குறார், பார்த்து வாசிக்கிறார். அதனால தான் சிலாக்கள் சொல்கிறாங்க அவர் மௌத்தாவுக்குள்ள புகாரியோட மௌத்தானாங்கிறது. ஆனால் அது யதார்த்தம் இதுதான். அதாவது அவர் அந்த புகாரியை படிக்க ஆரம்பிக்கிறார். என்ற அந்த ஆரம்பத்தில் அவங்க இல்முல் கலாமை படித்ததுனால குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சத்தியத்தை அடைய முடியாது என்கிறது அவங்களோட ஆரம்ப சின்ன பருவத்திலிருந்து அவங்க ஊட்டப்பட்டது. அந்த இல்முல் கலாம் மூலமாக குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சத்தியத்தை அடையலை. அப்போ சத்தியத்தை அடையிறது இருந்தால் கவாய் தக்லியா, அதாவது பகுத்தறிவு கோட்பாட்டு மூலமாகத்தான் என்ன செய்யும் சத்தியத்தை அறிய முடியும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். பிறகு என்ன செய்கிறாரு, சூஃபியா மாறினதுக்கு பிறகு இல்ஹாம் மூலமாகத்தான் சத்தியத்தை அறிய முடியும். அல் முகாஷஃபா, அல் இல்ஹாம் அல் முகாஷஃபா, அந்த கஷ்ஃபு மூலமாக, அந்த உதிப்பு மூலமாக, இல்ஹாம் மூலமாகத்தான் சத்தியத்தை அறிய முடியும் என்ற நிலைமைக்கு வராது. அப்போ இப்படியான நிலைமையில் இருக்கிறால் குர்ஆன் ஹதீஸை கொண்டு என்ன செய்கிறதுக்கு ஹிதாயத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவங்க அது லா யுஃபீது இல்லல்லாஹ், அவங்கள்ட்ட 1000 சுபஹாத்துகள் இருக்குது. நாங்கள் உசூல் ஃபிக்ஹ் படிக்கக்குள்ள அந்த கத்இ ظنி போன்ற விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதில் முத்தஸிலாக்கள் நிலைப்பாடு, ஷரியாக்கள் நிலைப்பாடு என்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இவங்கள்ட்ட ஹபருல் ஆஹாத் ஹதீஸ் எல்லாம் அங்கே முத்தவாத்திரான ஹதீஸ் இல்லைம்பாங்க. பிறகு ஹதீஸ் எல்லாம் முத்தவாத்திரலா ஹபருல் ஆஹாத்ம்பாங்க. பிறகு ஹபருல் ஆஹாத் லா யுஃபீது அல் யகீன், என்ன செய்யாது, அது
உறுதியான ஒரு எண்ணத்தை, உறுதியான நம்பிக்கையை கொடுக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ பகுத்தறிவை நோக்கி போவாங்க. அப்போ கசாலி நெஞ்சர் பகுத்தறிவை நோக்கி போனார். அவரோட ஷேக் ஜுவைனுடைய தாக்கத்தில். பிறகு அவர் அபு தாலிபின் மக்கீரிய கிதாபை பார்த்துட்டு அதில் வாசித்து அதில் தாக்கம் பெற்று சூபித்துவத்துக்கு போய் இல்ஹாம் மூலமாகத்தான் சத்தியத்தை அறிய முடியும் என்று போகிறார். அந்த இல்ஹாம் வந்து எப்படி இல்ஹாம்? அது சரி கூட பார்க்குற எப்படி இல்ஹாம்? இல்ஹாம் சரி கூட பார்க்குறது குர்ஆன் ஹதீஸை வச்சு தான். இப்போ என்ன இப்போ உதவி கொண்டு வந்தால் அடுத்து நான் ஆக்களை சொல்கிறேயா? இல்லை, அதை இந்த இல்ஹாமை போட்டு பார்க்கணும் குர்ஆன் ஹதீஸில். அப்போ குர்ஆனை தெரிஞ்சிருந்தாலும் ஹதீஸை பற்றிய விளக்கம் தெரியாது. அப்போ குர்ஆனுக்கு செலவுகள் கொடுத்த விளக்கம் தெரியாது. அதனால தான் அவரே சொல்கிறாரு, எந்த ஹதீஸ் கலையில் கசாலி அவர்களை சொல்கிறார்கள், நான் எந்த ஹதீஸ் கலையில் எந்த விலாஹத்தி முஸ்ஜா வந்து என்ன எந்த இது ஆக ஒன்று மீன்கிட்ட ஹதீஸ் கலை இல்லை என்றது. ஆனால் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஒரு இன்ஷா அல்லாஹ் அவர் நெஞ்ச அந்த ஹதீஸ் கலை ஆரம்பத்தில் படித்து புகாரி முஸ்லிம்களை வாய்ச்சிருந்தார் என்றால் இணைஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஹிதாயத்தை கொடுத்திருக்கலாம் அல்லாஹ்வுத்தாலா, அது நமக்கு தெரியாது. அது அவருக்கும் பைனஹு வ பைன அல்லாஹ். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு யாருக்கு கசாலிக்கு ஒரு கிதாப் பண்ணிருக்கிறார், துர்ரத்துல் ஃபாஹிரா ஃபி உலூமில் ஆஹிரான்னு மறுமை நாளை பற்றிய விஷயத்தை அந்த கிதாபில் எழுதுகிறார். எழுதக்குள்ள இந்த ஆயத்து யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், அதாவது முன்னங்காலை வெளிப்படுத்தும் நாளையிலே, அதாவது அல்லாஹ் தஆலா, அது புகாரியிலே வருகிறது, யௌம யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, இறைவன் மறுமையில் என்ன செய்வான்? படைப்பினங்கள்லாம் கூண்டதுக்கு பிறகு யக்ஷிஃபு அன் சாக்கிஹி, தண்ட முன்னங்காலை வெளிப்படுத்துவான் என்று வருகிறது. அப்போ அது புகாரியில் பதியப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த அந்த வச்ச உடனே எல்லா மூமின்களும் மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லாம் சுஜூத் செய்வார்கள். ஆனால் காவிர்கள் என்ன செய்வார்கள்? சுஜூத் செய்யாமல் அவங்களுடைய முதுகு வந்து நெஞ்சிடும், அப்படியோ ஒரு இதாக இருக்கும். அப்போ சுஜூத் செய்யலாம் அவ்வாறு புகாரியில் வருது. அப்போ அபு ஹாமித் கசாலி என்ன செய்கிறாருன்னா, புகாரியில் ஒரு ரிவாயத்தை கொண்டு வந்து அந்த ஆயத்தை எப்படி யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் என்று வந்திருக்குது, முன்னங்காலை வெளிப்படுத்தும் நாள் என்று வந்திருக்கிறது. ஹதீஸில் அவனுடைய முன்னங்காலை வெளிப்படுத்துவான் வந்திருக்கிறது. இது வந்து தஅவீல் செய்கிறதுக்கு, இதை நான் நிராகரிக்கிற ஆக்களை விட்டு நீங்கி விடுகிறேன், இதை நான் தஅவீல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்போ சாக்குங்கிறத அல்லாஹ்வுக்கு இஸ்பாத் பண்ணுறார், துர்ரல் ஃபாஹிரா. அப்போ பொதுவாக அவர்கள் கிதாபுகளில் புகாரியிலிருந்து போடுறது நான் தான் கண்டில்லை. நான் நிறைய அவர்கள் ரசாயக்களை வாய்ச்சிருக்கிறேன் கிதாபுகளில். அதை புகாரியில் வருதுன்னால இந்த கிதாபில் என்ன செய்கிறார் அவர்? புகாரியில் வருதுன்னு போடுறார். அப்போ நான் நினைக்கிறேன் அந்த புகாரியை பார்த்ததுக்கு போய் யார்கிட்ட அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கிட்ட எடுத்தார் தான் அந்த புகாரியை. அப்போ அதுக்கு பிறகு புகாரியை வாய்ச்சதோட இந்த ஹதீஸை அவருக்கு அம்புட்டு அதை எடுத்தாரோ தெரியாது. ஏனென்று அதில் அந்த துர்ரத்துல் ஃபாஹிராவில் வந்து அந்த இஹ்யாவுத்தீனில் சொன்ன கதையெல்லாம் சொல்கிறார். சில விஷயங்களை நான் இஹ்யாவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது கடைசி காலத்தில் எழுதப்பட்ட நூலாகவும் என்ன இருக்கிறார், அல்லாஹு ஆலம். எப்படி இருந்தாலும் அவர் கசாலி அவர்கள் அவருடைய நிலைப்பாடு ஆரம்பத்தில் அவர் தஅவீல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிறகு தஅவீல் ஹராம் என்று சொல்கிறாரு, ஆனால் அவுலியாக்கள் சொல்லிடணுங்கிறாரு. அந்த அவுலியாக்கள் வந்து அவங்களோட தஅவீல் வந்து தெரியும் தானே, வஹ்தத்துல் வஜூத் கொள்கை, அது அவர்கள் கிதாபுலையும் என்ன கசாலி அவர்கள் எழுதிக்கிறார்கள். வஹ்தத்துல் வஜூத் பற்றி தனியாக ஒரு கிதாப் எழுதிக்கிறார், மிஷ்காத்துல் அன்வார் என்று, அது தனி வஹ்தத்துல் வஜூதில் உள்ள ஒரு விஷயம். அடுத்ததாக அவர் இல்ஹாமை கொண்டு என்ன சத்தியத்தை அறியலாம் நிலைப்பாட்டுக்கு கடைசியில் வாராது. ஆனால் அந்த இல்ஹாமுங்கிறது மனுஷனுக்கு ஏற்படும் பொழுது அது குர்ஆன் ஹதீஸில் போட்டு பார்க்கணும். ஆனால் சுருக்கம் என்னவென்றால், கசாலி அவர்கள் இந்த இமாம் அஷ்அரியுடைய போக்கை விட்டும் மாறுபட்டு தஅவீல் என்றும் பிறகு தஃவீதுல் மானா என்றும் பிறகு அபத்தமான முறையில் தஃப்சீருல் தஃவீதுல் மானாங்கிறது சலஃபுகளுடைய நிலைப்பாடு என்றும் அவர்கள் பிரச்சாரம் செய்துள்ளார்கள், போதித்துள்ளார்கள்.